மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த உலகத்தில் யாரோ ஒருவரால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு புதுவிதமான கண்டுபிடிப்புகள் யாரோ ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டுட்டு தாங்க இருக்குது. அப்படி கண்டுபிடிக்கப்படுற பல வகையான பொருட்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்களுக்கு பெரிய வகையில் உபயோகப்படுறதாகவும் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு சிலவங்களாலலாம் இந்த வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியலை அப்படின்ட்டு நம்ம எத்தனையோ பேர் சிந்திச்சிருப்போம், கவலைப்பட்டுட்டுலாம் இருப்போம் இல்லையா? ஆனால் அதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுட்டே தாங்க இருக்கு. அந்த மாதிரியான அறிவியலாளர்களையும் கண்டுபிடிக்கிறவங்களையும் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துற இந்த நிகழ்ச்சி தான் SUU. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குலாம் வீடு தூய்மைப்படுத்தணும் அப்படின்றப்போ அது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிரமமே படாமல் ரொம்பவே எளிய முறையில் ஒரு வீட்டை ஒரு நவீன இயந்திரம் மூலியமாக எப்படி நம்ம எளிய முறையில் தூய்மைப்படுத்தலாம் அப்படின்றத இங்கே நம்மளுக்கு ஒரு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த இயந்திரம் எப்படியெல்லாம் உபயோகப்படுது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி தொகுப்பை பார்த்துட்டு வந்துடலாம். இன்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சுத்தம் செய்வதற்கு சாதனம் உள்ளது. ஒரு வெற்றிட கிளீனர் என்பது பொதுவாக தரையிலிருந்து தூசி மற்றும் அழுக்குகளை உறிஞ்சுவதற்கு ஒரு பகுதி வெற்றிடத்தை உருவாக்க காற்று பம்பை பயன்படுத்தும் ஒரு சாதனமாகும். வேக்யூம் கிளீனர் என்பது சில சமயங்களில் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு கண்டுபிடிப்பாகும். ஆனால் நாம் பயன்படுத்தப்படும் கம்பளத்தை சுத்தமாக வைத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கருத்தில் கொள்ளும்போது ஹூவர் அல்லது வேக்யூம் கிளீனர் இது இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பது தெளிவாகிறது. ஹூவர்ஸ் மற்றும் வேக்யூம் கிளீனர்கள் அழுக்கு மற்றும் தூசியை சுத்தம் செய்வதற்கான எளிதான வழியாக இருக்கும். நுண்ணுயிரிகள், ஒவ்வாமை மற்றும் சுகாதாரம் பற்றிய நமது புரிதல் வளர்ச்சி அடையாததால் தரை விரிப்புகளை மேற்பரப்பு செய்வதற்கும் சீரமைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் இந்த சுத்தம் செய்யும் சாதனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1919 வாக்கில் ஹூவர் கிளீனர்கள் பீட்டர் பாருடன் முழுமையாக தயாரிக்கப்பட்டன. 1983 ஆண்டு கண்டுபிடிப்பாளர் ஜேம்ஸ் டைசன் G-ஃபோர்ஸ் வேக்யூம் கிளீனரை கண்டுபிடித்தார். இது முதல் பையில்லா இரட்டை சூறாவளி இயந்திரம். உற்பத்தியாளர்களுக்கு தனது கண்டுபிடிப்பை விற்க தவறிய பிறகு டைசன் தனது சொந்த நிறுவனத்தை உருவாக்கி டைசன் 2L சைக்ளோனை சந்தைப்படுத்த துவங்கினார். இது இங்கிலாந்தில் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிக வேகமான விற்பனையாகும் வேக்யூம் கிளீனராக மாறியது. ஆண்டுகள் செல்ல செல்ல பல விஞ்ஞானிகள் இந்த பரிசோதனையை உருவாக்கினர். காற்றழுத்தம் இருப்பதையும் அது உருவாக்கப்பட்ட வெற்றிடத்தையும் அது எவ்வாறு பாதித்தது என்பதையும் கண்டறிந்தனர். வெற்றிட தொழில்நுட்பத்தின் இந்த வரலாறு சுருக்கமானது. நமக்கு முன் அறிவியல் மற்றும் தரவுகளின் சக்தியை நம்பியவர்களின் படைப்புகளை ஆராய்வதன் மூலம் வெற்றிட தொழில்நுட்பத்தை பற்றி இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆய்வு மையம் கைபேசி மூலம் இயங்கும் நவீன சுத்தம் செய்யும் சாதனத்தை உருவாக்கியுள்ளது. இது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எளிதில் பயன்படுத்தும் வகையில் வடிவமைத்துள்ளனர். இது போன்ற கண்டுபிடிப்புகளையும் அதனது கண்டுபிடிப்பாளர்களையும் உலகிற்கு அறிமுகம் செய்வதில் SUU பெருமை கொள்கிறது. காட்சி தொகுப்புகள் எல்லாருமே ரொம்ப மிகச்சிறந்த முறையில் கண்டு கழிச்சிருப்பீங்க. காட்சி தொகுப்புகளை வந்த மாதிரியே இந்த அருமையான இயந்திரம் பற்றி விளக்குறதுக்காக சென்னை அண்ணா நகரில் இருக்கிற மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தோட பேராசிரியர் திரு முகமது அப்பாஸ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இந்த இயந்திரத்தோட பேர் என்னன்னு சொல்லிடுங்க. இதோட நேம் மொபைல் கண்ட்ரோல்டு மூவபிள் வேக்யூம் கிளீனர். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் இருக்குல்ல, வீட்டில் ஃப்ளோர் கிளீனிங் அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம பண்ண முடியும் த்ரூ மொபைல் கண்ட்ரோல் மூலிமா. எக்ஸாம்பிள் கட்டிலுக்கு அடியில், சோஃபாக்களுக்கு அடியில் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை மூவ் பண்ணிவிட்டு அதை தூக்கி வச்சுட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும், இல்லை துடைக்கணும். ஸோ இந்த டிவைஸ் மூலிமா அந்த சோஃபாவோ கட்டிலவோ நீங்கள் மூவ்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. இந்த டிவைஸை அதுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களால் அந்த வீடினுடைய ஃப்ளோரை க்ளீன் பண்ண முடியும்.
இது பார்க்கும்போதே வந்து நம்ம பழைய காலத்துலலாம் பார்க்கக்கூடிய ஒரு 4 சக்கர வாகனம் மாதிரியே இருக்கு இல்லையா? இதற்கு இந்த மாதிரியான உருவம் தான் கொடுக்கணுமா இல்லை வேற ஏதாச்சும் உருவங்கள்லாம் இல்லை, இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே டைட்டிலில் சொன்ன மாதிரி இதோட நேம் வந்து மொபைல் ஆப்ரேட்டட் மூவபிள் வேக்கம் கிளீனர். ஸோ மூவபிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு சம் வீல் சிஸ்டம் கொடுக்கணும். இது வரைக்கும் உள்ள எக்ஸிஸ்டிங் வேக்கம் கிளீனரில் எப்படி இருக்கும்னா ஒரு மேனுவலாக நீங்கள் எழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 4 வீல்ஸ் போட்டிருக்கோம். 4 வீல் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது ஆக்ட் as a வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்வேர்டாவோ ரிவர்ஸாவோ லெஃப்ட் ரைட் 4 மூவ்மெண்ட்ஸுமே இது கொடுத்துருக்கோம். அப்போ ஈஸியாக வந்து உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு கட்டில் இருக்குது, ஒரு 6க்கு 6.25 கட்டில். அந்த கட்டிலுக்குள்ளே உள்ள டஸ்ட்டை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ணி அந்த எந்த டைரெக்ஷனில் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், சம் டிஸ்டன்ஸில் நின்றுட்டு உங்கள் மொபைல் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த வேக்கம் கிளீன் இந்த வெஹிக்கிள் வந்து அந்த உள்ள எல்லாம் ட்ராவல் பண்ணி அதில் உள்ள டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடும். அந்த ஃப்ளோரிங்கை வந்து க்ளீன் பண்ணிடும். இதில் நீங்கள் வந்து சென்சார் வந்து பொருத்தி இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா? இந்த சென்சார் வந்து எதுக்காகலாம் உபயோகப்படுது? இல்லை, இந்த சென்சார் நேம் வந்து இதுதான் சென்சார் டிவைஸ். இது வந்து அல்ட்ராசானிக் சென்சார்பாங்க. இது என்ன பண்ணுன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு பிரேக்கிங் ஆகும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு கட்டிலுக்கு அடியில் நீங்கள் வந்து இந்த டிவைஸை வச்சு நீங்கள் கட்டிலுக்கு அடியில் உள்ள தூசியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, டஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டிலுக்கு அடியில் எவ்வளோ தூரத்தில் வால் இருக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஃபார்வேர்ட் போட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் மேபி மோதிடும். ஸோ ஒரு மாதிரி ஹிட் ஆகி நின்றோம். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டிவைஸ் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு மேபி ஒரு 1/2 ஃபீட் வாலில் இருந்தோ இல்லை எனி அப்டக்கல், வால்னு கூட இல்லை, கட்டிலோட காலாக இருக்கலாம், சைடில் கட்டில் கால் இருக்கும் பார்த்தீங்களா, இல்லை ப்ளைவுட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வாலாக சுவராக இருக்கலாம், எல்லாமே இது அப்டக்கலாக எடுத்துக்கணும். ஸோ அந்த அப்டக்கலுக்கு ஒரு 1/2 ஃபீட்டுக்கு முன்னாடியே ஒரு அலாரம் பீப் சவுண்ட் பண்ணிவிட்டு நின்றோம். ஸோ யூ மைட் பி அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போது ஏதோ சம் அப்டக்கல் இருக்குது, வண்டி நின்றுச்சுன்னு. அப்போ நீங்கள் எதர் ஃபார்வேர்டோ ரிவர்ஸோ வச்சு நீங்கள் இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த டிஸ்பிளே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது எதுக்காக கொடுக்க? டிஸ்பிளேன்றது வந்து இப்போ டெமோ பண்ணுறதுக்காக இதனுடைய கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார்வேர்டில் இருக்கா, இல்லை ரிவர்ஸில் இருக்குதா, இல்லை லெஃப்ட்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கான்றதெல்லாம் காட்டுறதுக்கு, ப்ளஸ் வந்து வேக்கம் கிளீனர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்றதெல்லாம் காட்டணுன்றதுக்கு தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இதில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். இல்லை, எடுத்து பார்க்க வேண்டாம். இது ஒரு டெமோ காட்டுறதுக்காக உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட் வச்சிருக்கோம். பட் ரியல் டைமில் அந்த டிஸ்பிளே யூனிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் பண்ணணும்னா வீட்டோட வாலில் எங்கேயா ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அந்த சின்ன குழந்தைகள் ஆப்ரேட் பண்ணும்போது ஃபார்வேர்டு மோடில் இருக்கா, ரிவர்ஸ் மோடில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதர்வைஸ் த டிஸ்பிளே இஸ் நாட் ரிக்வயர்ட். ஒன்லி ஃபார் த டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் வி ஆர் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பின்னாடி இந்த வட்டமாக ஏதோ ஒரு இதுதான் வேக்கம் கிளீனர் யூனிட். இது உள்ள வந்து ஒரு வேக்கம் ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் தான் வேக்கம் கிளீனர் வேக்கம் கிரியேட் பண்ணிட்டு சக் பண்ணி இழுக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து நார்மல் வேக்கம் கிளீனர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணி உங்களுக்கு டஸ்ட்டை சக் பண்ணிடும். ஸோ அதே மாதிரியான டிவைசஸ் தான் இது. இந்த நவீன சுத்தப்படுத்தும் இயந்திரத்தில் நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் உபயோகிச்சிருக்கீங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஸோ இது வந்து 4 ரிலேஸ் யூனிட் இருக்கும். ஏன்னா அந்த ரிலே யூனிட் வந்து ஒவ்வொரு ரிலேயும் கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு ரிலேயும் ஃபார்வர்ட், ரிவர்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் அது கரஸ்பாண்டிங் எல்இடி இண்டிகேஷன் இருக்கும். ஆல்சோ 2 more ரிலேஸ் இருக்குது. இதில் 1 ரிலே ஃபார் இந்த வேக்கம் கிளீனர் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக, ஆன் ஆஃப்க்கு இது ஒரு ரிலே இருக்குது டம்மி ரிலே. ஏன்னா அது டியூவல் ரிலேன்றதுனால ஒரு ரிலே டம்மியாக இருக்கும். தென் இது வந்து டிஸ்பிளே யூனிட்டு. இந்த டோட்டல் யூனிட் வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூடூத் சிப்புங்க. ஸோ இதுதான் நம்ம மொபைலோட கண்ட்ரோல் ஆகுது, மொபைலோட இன்டர்ஃபேஸ் ஆகுது இந்த ப்ளூடூத் சிப்பு. ஸோ நம்ம மொபைலோட ப்ளூடூத்தும் இதோட ப்ளூடூத்தும் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டா இந்த டோட்டல் கண்ட்ரோலும் த்ரூ பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் மூலிமா இந்த ரிலேக்கு சிக்னல் போகும். இந்த ரிலே வந்து கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷனை வந்து ஆப்ரேட் பண்ணோம். இதுதான் கான்செப்ட். இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நான் சொல்லும் போதே ஃபார்வேர்டு அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இஸ் எனஃப். ஒரு டிசி மோட்டார், இது வந்து ஒரு டிசி மோட்டார் இருக்குது. இங்கே ஸ்பர் கியர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த டிசி மோட்டார் ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றும். ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றினா அவங்களால கிளியராக மெயின்டைன் பண்ண முடியாது, க்ளீன் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பிக் சைஸ் ஆஃப் ஸ்பர் கியர் போடுறோம்.
இது ஸ்மால் ஸ்பர் கியர், இங்கே பிக் ஸ்பர் கியர். இது வந்து 10 டைம்ஸ் சுற்றுச்சுன்னா, மோட்டரோட ஸ்பர் கியர் 10 டைம்ஸ் சுற்றுச்சுன்னா, இந்த ஷாஃப்டில் கப்பிள் பண்ணியிருக்க வீலோட ஸ்பர் கியர் வந்து ஒரு டைம் சுற்றும். அப்போ டோட்டல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 20 ஆர்பிஎம்க்கு உள்ளதான் இந்த வெஹிக்கிள் வந்து ட்ராவல் ஆகும். ஸ்லோவாக போகும்போது தான் உங்களுக்கு டஸ்ட்டை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இங்கே கரஸ்பாண்டிங் 2 வீல் இருக்குது. ஸோ அகெயின் லெஃப்ட் ரைட்டுக்காக இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரேக் அண்ட் பீனியன் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் டிவைஸ் இஸ் கால்டு ரேக் அண்ட் பீனியன். இந்த இது ஸோ இங்கே ஒரு டிசி மோட்டர் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் ரைட்டு டர்ன் பண்ணும்போது மட்டும் இந்த ரேக் அண்ட் பீனியன் மூவ்மெண்ட் மூலிமா என்ன ஆகும்னா ஸ்டியரிங்கை ஆக்சுவேட் ஆகும். ஸோ அதுதான் இது டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்குது. இது ஒரு 12 வோல்ட் பேட்டரி இந்த இதில். ஸோ டோட்டலாக இதை ஒரு ஃப்ரேமில் வச்சு ஒரு சின்ன சேசி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ரேமில் க்ளோஸ்டு ஐட்டமாக கொடுத்துருக்கோம், எம்எஸ் ஃப்ரேமில். சிறப்பாக சொன்னீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் நான் கேட்க மறந்துடுறேன். இப்போ வந்து சென்சார் மட்டும் ஏன் வெளியே கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனால் இதை ஏன் நீங்கள் வெளியே கொடுத்துருக்கீங்க நான் கேட்கவே இல்லை. அது வந்து என்னன்னா, இதுதான் ஆக்சுவலாக இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்யூம் கிளீனர் யூனிட். இது மார்க்கெட்டில் நம்ம இருந்த ஒரு யூனிட் இங்கே வச்சுருக்கோம். இது நிறைய டைப் ஆஃப் வேக்யூம் கிளீனர் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அதை வச்சு நம்ம இங்கே வந்து இன்பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் மெயின் யூனிட். இதுதான் உங்களுக்கு டஸ்ட்டை வந்து எடுக்குது, டஸ்ட்டை எடுத்து இது பண்ணும். இப்போ வந்து இது மேலே வந்து மூடிய நிலையில இருக்கு இல்லையா, ஆனால் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த திறந்த வெளியில தான் இருக்கு அப்படின்றப்போ கீழே இது வந்து கவர் ஆகுமா இல்லை திறந்த வெளியில தான்? கீழே நம்ம கொடுக்கும்போது வேணால் கவர் பண்ணிக்கலாம். அதாவது பாட்டமில் ஒரு ஷீட் வச்சு கம்ப்ளீட்டாக வேணால் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணாது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. டோட்டலாக அங்கங்கே இருக்க கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒரு வேளை தண்ணியோ ஏதோ தவறுதலாக வாட்டர் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா கூட டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகாது. எல்லாமே இன்பில்ட்டாக நம்ம பண்ணிடலாம். இந்த நவீன இயந்திரம் வந்து கைபேசி வழியாக தான் நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்குன்னு தனி விதமான செயலிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ஆப் நிறைய ஆப் இருக்குது. மெனி ஓப்பன் சோர்ஸில் உள்ள ஆப்பே இருக்குது. அதுக்கு எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து நம்ம ப்ளூடூத் டிவைஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் வந்து நம்மளுடைய மொபைலோட இன்டர்ஃபேஸ் ஆகிட்டா இந்த ரிலேஸ் ஃபுல்லாக நம்ம ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கருவியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது எப்படி இயக்குறது அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக நான் டெமோலேயே காட்டுறேன். பட் நீங்கள் மொபைலில் வச்சுட்டு மொபைல்லேயே நம்ம செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருப்போம், ஆப்ஷன் கொடுத்துருப்போம், ஃபார்வர்ட், ரிவர்ஸ், லெஃப்ட், ரைட்டு அண்ட் ஆல்சோ வந்து அந்த வேக்யூம் கிளீனரோட ஆன் ஆஃப் மொத்தம் 6 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். 6 ஆப்ரேஷன் பட்டனுமே வந்து அந்த மொபைல்லே இருக்கும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிலே ஆக்சுவேட் ஆகி அந்த கரஸ்பாண்டிங் அந்த டிவைஸை வந்து ஆக்சுவேட் பண்ணும். அப்போ அந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கும். சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இதற்கான டெமோ நம்ம போய் பார்த்துடலாமா? இதனுடைய டெமோ பார்த்துடலாம். ஸோ இது வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல்டு மூவபிள் வேக்யூம் கிளீனர். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ப்ளூடூத்தில் வந்து மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் மூலியமாக தான் HC05 அப்படின்ற வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத்து. ஸோ அந்த ப்ளூடூத்துக்குன்னே ஆப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரை ஆன் பண்ணுறது, வேக்யூம் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், பேக்வேர்ட் மீன்ஸ் ரிவர்ஸ் மூவ்மெண்ட், ரைட் சைடு போகிறது, லெஃப்ட் சைடு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, தென் ஓவராலாக ஸ்டாப் பண்ணுறது. திஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் டிவைசஸ். ஆல்சோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த வெஹிக்கிள் மூவ் ஃபார்வர்ட்லி. சப்போஸ் நான் லெஃப்ட் மூவ்மெண்ட் வேணும்னா நான் லெஃப்ட்டு நான் டர்ன் பண்ணலாம். வெஹிக்கிள் வந்து இது ஒரு அப்ஸ்டக்கிளாக அச்சீவ் பண்ணிக்கோங்க. வண்டி நின்றுச்சு பார்த்தீங்களா? இந்த அப்ஸ்டக்கிள் மூவ் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகும். இப்போ நான் திரும்ப ஒரு அப்ஸ்டக்கிள் இங்கே வைக்கிறேன், அங்கே நின்றோம். ஸோ ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரும்ப நீங்கள் எடுத்தோடனே அது ஸ்டாப் ஆன் ஆகிடும். ஸோ வேறெவர் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டாப். இது வந்து ரொம்ப லோ ஸ்பீடு கொடுத்துருக்கோம் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்தால் தான் அது என்ன பண்ணுன்னா ஈஸியாக டஸ்ட்டை வந்து ரொம்ப கிளியராக அது வந்து சக் பண்ணி எடுக்கும். அதனால் வெரி லோ ஸ்பீட் கொடுத்துருக்கோம். ஸோ வேக்யூம் கிளீனர் ஆன் அப்படின்னா நீங்கள் வேக்யூம் கிளீனர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நான் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ வெஹிக்கிள் வில் ஃபார்வர்ட். ஸோ சேம் திங் நான் அப்படியே லெஃப்ட் சைடு ஃபார்வர்ட் இல்லாமல் அப்படியே நான் ரிவர்ஸில் கொண்டு வர்றேன். ஸோ பேக்வேர்ட். அப்போ ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா வெஹிக்கிள் வில் ஸ்டாப்.
ப்ளூடூத்தில் வந்து எவ்ரி டைம்ஸ் என்னென்ன மூமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்வேர்டை எப்போ ப்ரெஸ் பண்ணோம், என்ன டைமில் என்ன செகண்ட்ஸில், ஸோ எல்லாமே எப்பப்பெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணோம், எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், ஸோ கம்ப்ளீட் ஆப்ரேஷன் ஹிஸ்ட்ரி இதில் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ 12:47க்கு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அப்புறம் பேக்வேர்டு வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்களோ அத்தனை ஹிஸ்ட்ரியுமே இதில் லோட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக எப்போ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணோன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பெரிய பெரிய மாலில் அந்த மாதிரி இடங்கள்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை இந்த ஹிஸ்ட்ரி வச்சே நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி, ஒர்க் ஷீட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த ஒர்க் ஷீட்டில் இந்த டைமில் இந்த இடத்துல ப்ரூம் பண்ணிட்டாங்க, மாப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சைன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லை, இந்த டிவைஸ் அங்கங்கே நீங்கள் எங்கெல்லாம் ஒரு ஆடிட்டோரியமில் இருக்குது, இல்லை ஒரு பெரிய தேட்டரில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் மாலில் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்னென்ன டைமில் ஆன் பண்ணாங்க, ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றத கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இதில் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த டைம் ஆப்ரேட் பண்ணது எவ்வளோ ஹிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் செகண்ட்ஸ் டைம். இப்போ 12 PM, ஸோ லெஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃபார்வேர்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ரைட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் இதில் டிவைசஸில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வேக்கம் ஆன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். ஃபார்வேர்டு மூமெண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும். ஆக்சுவலி இது க்ளோஸ்டு சேம்பராக இருக்கணும். இப்போ உங்களுக்கு டெமோவில் காட்டணுன்றதுக்காக அந்த டஸ்ட்டு பறக்குதுன்றதை காட்டியிருக்கோம். இது ஆக்சுவலாக இது க்ளோஸ்டாக இருக்கணும். டஸ்ட் சக் பண்ணுதுன்றதை காட்டுறதுக்காக ஓப்பனில் வச்சுருக்கோம். இப்போ நான் பேக்வேர்டில் வர்றேன். ரொம்பவே அருமையான முறையில் செஞ்சு காட்டினீங்க. இந்த இயந்திரம் வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஆச்சு? இல்லை, இது இந்த மாதிரி டிவைஸ் நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 days அந்த மாதிரியானது. குறுகிய நாட்களே ஆல்ரெடி நம்ம இதில் நிறைய நம்ம இன்னோவேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை மட்டும் பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அவைலபிள் மெட்டீரியல்லாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து எளிமையான முறையில் மார்க்கெட்டில் கிடைக்குமா? இல்லை, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எந்த டிவைஸுமே காம்ப்ளிகேட்டட் டிவைஸ் இல்லை. ரிலேயாக இருக்கட்டும், பிக் மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கட்டும், அதனுடைய ப்ளூடூத்தோடைய சிப்பு, அதோட மோட்டார், பேட்டரி எல்லாமே ரெகுலராக கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் தான். சரிங்க ஐயா. இப்போ வந்து இது செய்கிறதுக்கு வந்து இவ்வளவு தொகை ஆயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு ஆச்சு? இல்லை, இந்த ப்ராடக்டாக நம்ம ரெடி பண்ணும்போது அபவுட் ஒரு 12 to 13,000 அந்த மாதிரியானது. இதை ரியல் டைமில் பண்ணும்போது மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணோம் அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வாங்கி நம்ம பண்ணுறோம், ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறோம். இது ஒன்ஸ் ஓகே ஆகிட்டு மாஸ் ப்ரொடக்ஷனில் ப்ராடக்டாக பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் பாலிமர் மெட்டீரியலில் இல்லை ஃபைபர் மெட்டீரியலில் நம்ம ரெடி பண்ண முடியும். அப்போ வந்து இது மார்க்கெட்டில் வந்து ஒரு 8,000 to 9,000 கிடைக்கிறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நம்ம 12,000 ரூபாயில் பண்ணி மார்க்கெட்டுக்கு வரும்போது 9,000 ரூபாய் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து லாபம் இல்லை இல்லையா? பொதுவாகவே ஒரு தயாரிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிளாக ஒரு டெமோ பொருள் பண்ணுறதுக்கும் அதவே நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ரேட்டிங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ ஒரு பொருள் பண்ணுறீங்கன்னா ஒரு 20,000 ஆகுது அப்படின்னா அதுவே ஒரு 100 பீஸாக பண்ணிங்கன்னா 12,000 or 10,000 அந்த மாதிரிலாம் கூட ஆகும். சிறப்பாக சொன்னீங்க. எனக்கு இது வந்து தூய்மை செய்கிறப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்போவுமே நம்ம குப்பைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து இந்த மக்கும் குப்பை, மட்காத குப்பை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இது வந்து சுத்தம் செய்கிறப்போ வந்து அந்த மாதிரி தனித்தனியாக சுத்தம் செய்யுமா இல்லை அப்படின்னா எந்த மாதிரி? இதனுடைய மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர்ன்றது நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் அன்வான்ட் திங்ஸ், டஸ்ட், அது எது இருந்தாலும் சரி, ஒரு குப்பையோ ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டோ இல்லை தூசியோ எது இருந்தாலும் இது என்ன பண்ண சக் பண்ணி எடுத்து அந்த சாம்பருக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துரும். இவ்வளவு நேரம் ரொம்பவே சிறப்பான முறையில் நீங்கள் வந்து செஞ்சுருக்க இந்த நவீன இயந்திரத்தை பற்றி விளக்கங்கள்
விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதே போல் நீங்கள் மேன்மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு மக்களுக்கு எளிய முறையில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றது மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.